ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காரை இன்டீரியர் மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஏண்டா கடைசி வரைக்கும் இந்த மலையை காரணமாக வச்சு என்ன ஃபுல் பாடியும் கழுவி விட மாட்டேங்க பத்தியா? உன்னை அழுங்காம குழுங்காம கூட்டிட்டு வரேன். ஸோ சார், மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்களாடா? நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது மேடம் சொன்னாங்க, உள்ள ஸ்மெல் இருக்குது, காலையில் க்ளீன் பண்ணி விடுனாங்க. இப்போ மழை பெய்யறதுனால காலில் மண்ணெல்லாம் ஒட்டி வண்டிக்குள்ளே வந்துடுறதுனால அந்த ஸ்மெல் இருக்குது போல். சரி, நம்மளும் க்ளீன் பண்ணி விடுவோம். முன்னாடி பக்கமும் ரொம்ப மோசமாக இருக்குது, டேஷ்போர்ட் எல்லாமும் மோசமாக இருக்குது. வேக்கம் கிளீனர் துவானியில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா டோரில் சொறி வச்சுருந்தானோ, க்ளீனக்ஸும் முடிஞ்சு போச்சு. தூக்கி போட்டுட்டு மேட்டெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி எரிஞ்சாச்சு. மிஷின் ஆன் பண்ணிட்டு கிருட்டுன்னு முடிச்சு விட்டோம் ரைட் சைடில். அடுத்து வண்டியை மாற்றி போடணும். நான் ஒயர் சின்னதுனால பத்தாது. சரின்னு சொல்லிட்டு வண்டியை ரிவல்ஸ் எடுத்து போட்டாச்சு. வீடியோ எடுக்கிறேன் ஆரோ கலரில் முட்டிக்கிட்டு தொலைச்சிடாத, ஸ்டாப். அதுக்கப்புறம் டிரைவர் சீட்டு பின்னாடி இருக்கிற இடத்தையும் நல்லா வேகமாக போட்டு முடிச்சுட்டு அடுத்து முன்னாடி இருக்கிற சீட்டை பார்த்தேன். ரொம்ப மோசம் நம்ம உட்காந்துருக்குது. ஆமாம், ஒரே அலைச்சலாக இருந்துச்சுன்னா அப்படி தானே ஆகும். வேத்து விறுவிறுத்து வெயில் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலு கீழே இருக்கிறது எல்லா இடத்தையும் முடிச்சு தள்ளியாச்சு. அப்படியே கையோட இதையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வேக்கம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா உள்ள குப்பை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் இருக்காது. பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு. இன்றைக்கு ஒரு புடி தென்னையில கடந்தது திடுக்குன்னு கல்யாணமா. ஏதோ பரவாயில்ல, காரை க்ளீன் பண்ணதுனால ஒரு தினார் கிடச்சிது. நம்ம ஒரு காசுக்கு இன்னைக்கு ரேட்டு 295 ரூபா கிட்ட பக்கம் போகுது. சரி, கிடச்ச வரைக்கும் தூக்கி சொருகிடுவோம். வெக்கமே இல்லை, தூக்கி சொல்லிட்டான். என்னைக்கோ தவறுதலாக கீழே விட்டுருப்பேன், வேக்கமில் இழுத்து வந்துருச்சு. சரி, இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு போயிருங்க.